நீங்க மணியை சேவ் பண்ண சிரமப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னால செலவுகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது, ஆனா சேமிப்பு தான் பண்ண முடியலைங்கிறது தான் இங்க பல பேர்த்தோட பிரச்சனை. அதை எப்படி சரி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல சேவ் பண்ணுங்க, அப்புறமா நீங்க செலவு பண்ணுங்க. அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நமக்கு சேலரி வந்ததும் தாறுமாறா ஸ்பெண்ட் பண்றோம். ஸ்பெண்ட் பண்ணது போக மாச கடைசியில மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை சேவ் பண்றோம். இது அப்படியே உல்டா பண்ணிடுங்க. சேலரி வந்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டை தனியாக சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்களோட ஸ்பெண்டிங்க்கு பிளான் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப வருஷம் அந்த எஸ்ஐபி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக அது வளரும். ஒரு கணக்கெடுப்பின்படி 62% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எஃப்டிஆர்டியை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அதிகமாக லைக் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. மூணாவது விஷயம், அனாவசியமான செலவுகளை கம்மி பண்ணுங்க. எக்ஸ்பென்சிவான மொபைல் ஃபோன்ஸ், ட்ரெஸ் வாங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பாலிவுட் நடிகை கஜோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்க. இது உங்க சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ சொல்லுங்க, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.